கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயுல இருந்து சில காரியத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் முதல் பாருங்க. தாவீதின் சன்னதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். தாவீதின் சந்ததியில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஈசாயின் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விடுகிறதுன்னு வசனம் சொல்லுங்க. அப்போ இந்த ஈசாயின் மகனாகிய தாவீதின் குமாரர், இயேசுவை தாவீதின் குமாரர் என்று அநேக இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த தாவீதின் குமாரர் பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். இன்னைக்கு அநேகருக்கு இயேசுதான் தெய்வம் என்று விசுவாசிக்க முடியும். இயேசுதான் உலகத்திலேயே ஒரே ஒரு தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்று அநேகருடைய வாழ்க்கையில அவங்க இதயபூர்வமா நம்புறாங்க. ரொம்ப நல்லது. ஆனா அவர்களால ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள வர முடிகிறது இல்லை. இந்த மரித்தோரிலிருந்து கர்த்தர் என்னையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க முடிகிறது இல்லை. வேதத்திலே சதுசேயர்களும் அப்படித்தான். உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் நம்ப மாட்டார்கள், நம்பவில்லை. ஆனா வசனத்தின்படி இயேசு பிறப்பார்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு பிறந்தார். இயேசு பாடுபட்டு இவ்விதமாய் மரிக்க போகிறார் என்று சொல்லி அதே தீர்க்கதரிசி வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதன்படியே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தும் இருந்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்று அவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அதுபோலவே அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அப்படியானா இந்த வசனம் சொல்லுது, இதுவும் உண்மை. என்னன்னா, நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். இன்னைக்கு நம்முடைய சுயம் சாகிறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன சொல்லணும். மரணமே வந்தாலும் இந்த கிறிஸ்து இயேசுவுக்காக நான் நிற்பேன் என்கிற ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்கள் அந்த வைராக்கியத்தை நிமித்தமாய் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அவரோடு கூட பிழைத்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருக்கு ஆளுகை செய்ய விருப்பம் உண்டு. பரலோக ராஜ்யம் போக விருப்பம் உண்டு. பரலோக ராஜ்யத்துக்கு ஏறினோம், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும். அநேகர் சொல்லி கேட்டிருக்கோம். அந்த ஸ்தோத்திரம் அழகான மாளிகை, சிங்கார மாளிகையை பார்க்க எனக்கு ஆசை உண்டுன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம், சொல்லி பார்த்துருக்குறோம். ஆனா பரலோக ராஜ்யம் போகணும்னா ஐயா அம்மா பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று வசனம் சொல்லுது. அப்போ இன்னிலிருந்து எல்லா பாடுகளையும் இந்த கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவர் பாடு சகிக்க முடியாது, அவருக்காக நான் மரித்து போக முடியாது, ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, அவருக்காக என் சுயத்தை சாகடிக்க முடியாதுன்னா இந்த ஆளுகை கிடைக்காது. பிரியமானவர்களே, அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட பாடுபட வேண்டும். அவரோடு கூட பிழைத்திருக்க வேண்டுமானால் அவரோடு கூட மரித்திருக்க வேண்டும். ஒரு முடிவெடுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த வாக்குத்தத்தின்படியே மரித்தவர்களில் கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வியாதியினால பலவீனத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், செத்தவர்களைப் போல இருக்கிற உடைய ஜனங்களை இப்போது ஆசீர்வதித்து உயிர்ப்பிப்பீராக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.